ஹலோ, வெல்கம் டு ஜேஎன்எஸ் ஃபுட் கோர்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காளான் குழிப்பணியாரம் எப்படி செய்யப்படுது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, காளான், இஞ்சி ஒரு துண்டு பீஸ், அஞ்சு பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு, அப்புறம் இஞ்சி, நம்ம வெட்டி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம பொன்னிறமாக வர வரையில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக போட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் தேவையான அளவு போட்டு நம்ம நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு அடுத்ததாக நம்ம காளான் நல்லா தொடச்சிட்டு மண் இல்லாமல் தொடச்சிட்டு அதை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸாக அதை கட் பண்ணிக்கணும். அதையும் நல்லா நம்ம இந்த வெங்காயத்தோடு நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், வரமிளகாத்தூள் போட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கிடணும். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ இந்த நல்லா வதக்கினதை எடுத்துட்டு நம்ம இட்லி மாவு இருக்குது பாருங்கள், அதை ஆட்டி புளிக்க வச்ச மாவில் நாள் ஆட்டி புளிக்க வச்ச மாவு எடுத்துகிட்டு அது 1 கப் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த காளான் எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம்ல அதை எடுத்து நல்லா குழிப்பணியார மாவு மாரி நல்லா கலந்து வச்சுக்கணும். இப்போ நம்ம குழிப்பணியார சட்டி நல்லா சூடானோடனே ரொம்பவும் சூடாகாமல் இருக்காமல் நல்லா சூடானோடனே நம்ம அதில் ஆயில் ஒவ்வொரு ஸ்பூன் எல்லா குழியிலும் ஊற்றிக்கணும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மாவை எடுத்து ஒவ்வொரு குழியிலையும், அதாவது கால்வாசி இல்லாமல் ஃபுல்லாகவும் இல்லாமல் அரைவாசி அந்த மாவு அந்த குழிப்பணியாரத்தில் போட்டுக்கணும். இப்போ நல்லா ஊற்றிக்கிட்டோமா, ஊற்றிட்டு எல்லா குழிப்பணியாரத்துலேயும் நம்ம மாவு ஊற்றிக்கணும். இப்போ நல்லா குழிப்பணியாரம் ஊற்றிட்டு நம்ம ஒரு சைடு வெந்தோடனே நல்லா சிம்லேயும் இல்லாமல் ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் முக்கால்வாசி வச்சுட்டு
நம்ம ஒரு சைடு நல்லா இந்த முருகலாக வந்தோடனே ஒரு சைடு வந்து திருப்பிக்கணும். ஒரு சைடு வந்தோடனே இப்போ ஒரு சைடு திருப்பிட்டோன்னே மறு சைடு நல்லா வேக விடணும். இப்போ மறு சைடு திருப்பி போட்டோன்னே ஓரளவுக்கு வெந்து முடித்தோடனே திருப்பி நம்ம வந்து போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா உள்ளே இருக்க மாவுலாம் நல்லா வெந்துடும். இப்போ நம்மளுக்கு சுவையான குழிப்பணியாரம், காளான் குழிப்பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பார்த்தீங்க நீங்கள் வந்து சைடிஷ்ஷாக நல்லா வெங்காய சட்னி இல்லைன்னா கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.